எந்த ஒரு செயலிலே ஒன்றிய அரசு ஈடுபட்டாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்பது அண்ணன் சுபவி அவர்கள் என்பதை நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் நக்கீரன் அவர் கோபால் அவர்கள் இடத்துல தெரிவித்தார். அப்பதான் சொன்னேன், மானமுள்ள திமுக காரன், மானமுள்ள திக காரன், திராவிட சொந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது முதல்ல சுருன்னு உரைக்கும். எப்பவுமே ஒன்றிய அரசு கிட்ட பணிந்து போய் கொண்டிருக்கின்ற, முட்டி போட்டு சென்று கொண்டிருக்கின்ற அந்த கும்பலுக்கெல்லாம் இதை பத்தின கவலையே கிடையாது. ஏன்னா கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டை ஏற்கனவே இந்த காவி கூட்டத்துக்கிட்ட அடிமையாக்கிட்டாங்க ஆண்டு கொண்டிருந்த ஆட்சி. அப்படிப்பட்ட சூழலிலே இன்றைக்கு பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு பிரச்சனைகளை இந்த ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாட்டிலே திணித்துக் கொண்டிருக்கின்றது. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்ம கற்ற ஜிஎஸ்டி வரி பணம் கூட திருப்பி நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு முறையாக தருவதில்லை. அதே போல மாணவ செல்வங்களுக்காக இந்த கல்வி வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசினுடைய நிதி கூட இதுவரைக்கும் தர்றதில்லை. அதே போல ஒரு வெள்ள பேரிடர் காலம் என்று சொன்னால் மற்ற எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா அவங்க கேட்கறத விட அதிகமான பணத்தை தான் இந்த ஒன்றிய அரசு கொடுக்கும். ஆனா உண்மையான பாதிப்புகள் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருந்தாலும் கூட அதனை அவர்களுடைய குழு ஆய்வு செய்து முறையாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரும் கூட அந்த பணத்தை விடுவிக்காமல் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு எப்பொழுதும் பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டு மக்களை நான் எப்போதும் தலைகுனிய விடமாட்டேன் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் இந்த ஒன்றிய அரசுக்கு யாரை பற்றி கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. அவங்க பார்த்து பயப்படுற ஒரே மாநிலம் இந்த தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற முதல்வர்களிலே முதன்மையான முதல்வராக நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, எல்லா நாட்டிலே இருக்கின்ற எல்லா மாநிலத்திலே இருக்கின்ற முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். சரி, நீங்க பல வகைகளில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க, சரி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் எல்லா வகைகளிலும் இந்த தமிழ்நாட்டிலே இந்த காவி கூட்டம் நுழைய பார்க்கிறது. ஆனா எதுவுமே முடியல என்ற சூழ்நிலையில இன்றைக்கு திருப்பரங்குன்றம் என்ற ஒரு மதத்திற்கு எதிரான, இந்து மதத்திற்கு எதிரான ஒரு தூண்டுதல் இவர்களை உருவாக்கி அமைதியாக இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அதை கையிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்திருப்பீங்க, இப்போ நம்ம சகோதரி அவர்கள் இங்க முழக்கம் என்னும்போது பார்த்திருப்பீங்க, அந்த முழக்கத்திலே வந்துருச்சு. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை எல்லாம் மொத்தமா அந்த முழக்கத்துல சொல்லிட்டாங்க. என்ன, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானங்களாக, உறவுகளாக அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையோடு வாழ்கின்ற ஒரே மாநிலம் இந்த தமிழ்நாடு மட்டும்தான். அந்த தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், மத கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த அரசியலிலே ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த ஒன்றிய அரசுடைய எண்ணம், திட்டம். அப்படி பல்வேறு நோக்கங்களிலே பல்வேறு திட்டங்களை நீங்கள் வந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் உணர்வோடு, உணர்ச்சி பிழம்போடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தான் நிற்பார்கள் என்பதற்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி. காவி கூட்டம் தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க கண்டிப்பா ஒரு சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும். ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? முற்றிலுமாக இந்த ஒன்றிய அரசை, இந்த காவி கூட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் முடிவு செய்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு விரட்டி அடிக்கப்பட்டுள்ள பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் நுழைய முடியாமல் அவங்களும் என்னென்னமோ கூட்டணி உருவாக்குறாங்க, ஏ டீம்ங்கறாங்க, பி டீம்ங்கறாங்க, அதையும் தாண்டி இடின்றாங்க, சிபிஐன்றாங்க, அதையும் தாண்டி புதுசா இப்போது மத கலவரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒன்று பார்த்தாங்க, எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆரை பற்றி நம்ம இங்க பேசிதான் ஆக வேண்டும். ஏன்னா எஸ்ஐஆர் மூலமாக எப்படி பீகாரிலே இவர்கள் கொல்லைப்புறமாக ஆட்சி அமைத்தார்கள் என்பது நல்ல எல்லோருக்கும் தெரியும். பீகாரிலே கல்வி அறிவு குறைவாக இருந்த காரணத்தால் தான் உங்களால் அங்க நுழைய முடியுது. ஏன்னா காவி கூட்டம் எப்பவுமே ஒரு தரப்பு மக்களை படிக்க விடாம அடிமையா வச்சு அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா பீகார் மக்கள் அதையும் தாண்டி இன்னைக்கு படிச்சுக்கிட்டு மேல வராங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவர்களுக்கு எதிராக ஒரு செயலில் ஈடுபட வேண்டும், அவங்களை அடிமையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாநிலம் இன்றைக்கு வரைக்கும் வளர்ச்சி பெறாமல் இருக்கிறது. வளர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டிற்கு பீகார் மாநிலத்தில் இருந்த எந்த தோழர்கள் வந்தாலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை அளிக்கப்பட்டு இன்றைக்கு அண்ணன் தம்பிகளாக நம்ம நாட்டிலே, நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம தமிழ் மக்களோடு பழகி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பீகார்ல இருந்து வந்து இளைஞர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனா ஒரு 10 இளைஞர்கள் அழகா தமிழ்ல ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, சமூக வலைதளங்கள் ஃபுல்லா வந்தது.
நாங்க எங்க ஊர்ல இருக்கிறத விட இங்க தமிழ்நாட்டுல தான் நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிறோம். எங்களை யாரு எந்த தொந்தரவும் பண்ணல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மதத்தின் மூலமாக கலவரம் தமிழ்நாட்டிலே உங்களால் செய்ய முடியாது. அதையும் தாண்டி ஒரு படி மேல ஒன்று சொல்லணும்னாக்கா, ஒன்றை சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தென்னகத்திலே இருந்து உருவெடுத்த நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் யார் அந்த மு.க. ஸ்டாலின் என்ற கேள்வியோடு அனைத்து மாநிலத்தில் இருக்கிறவங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு காலையில ஒரு காணொலி நான் பார்த்தேன். கண்டிப்பா அண்ணன் சுபி அவர்கள் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் இன்னைக்கு கூட காலையில ஒரு நிமிட செய்தி ஒன்று போட்டாங்க. அந்த செய்தி நானும் பார்த்தேன். இன்னைக்கு காலையில ஒரு காணொலி பார்த்தேன். அது என்ன பார்த்தனாக்கா, இங்க வந்து சென்னையில இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு தோழர் வந்து டெல்லியில போயிட்டு வேலை பார்க்கிறார் போல இருக்கு. அவர் வேலை பார்க்கிற போற உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றதுக்காக போய் மெடிக்கல்ல வந்து மருந்து வாங்கறதுக்காக போயிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த காணொலியில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்தேன் நீங்க வந்து எந்த ஊருக்காரன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்டிருக்காரு. இங்கிலீஷ்ல எதை கேட்டிருப்பாரு, ஹிந்தியில கேட்டிருப்பாரு தெரியல. இவரும் பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் அடுத்தது சொல்றாரு, நீங்க தமிழ்நாடா அப்படின்னு கேட்டு ஆமான்னு சொன்ன. அப்போ சொன்னாராம், உங்க முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறார். அவருடைய திட்டங்களை பத்தி அவர் சொன்னாராம் நம்ம தமிழ் மக்கள் கிட்ட. அந்த வீடியோ நீ காலையில கூட பார்த்தேன், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல தெளிவா சொல்றாராம். அப்போ இன்றைக்கு மாநிலம் விட்டு மாநிலம் சென்று, ஏன் கண்டம் விட்டு கண்டம் சென்று இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய ஆட்சியை பற்றி இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்திலே இந்தியாவை ஆளுகின்ற தகுதி ஒரு திராவிட சொந்தத்திற்கும் திராவிட மண்ணுக்கும் உண்டு என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டிலே காவி கூட்டம் என்றைக்கும் நுழைய முடியாது. குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒற்றை மனிதர் இருக்கும் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகளும் தாய் கழகம் இருக்கின்ற வரையிலும் இந்த மண்ணிலே என்றைக்கும் காவி கூட்டம் நுழைய முடியாது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.